ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்டு லைசன்ஸை ஆன்லைன் மூலிமா எப்படி ரெனியூவல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆல் என்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்து வைங்க. நான் ஏன் அதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக நம்மளோட ஃபுட்டு லைசன்ஸை எப்படி ரெனியூவல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோவை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ உங்கள்கிட்ட குரோம் ப்ரௌசர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் கூகுள் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா FOSCOSன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதை டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை கீழே பாருங்கள். ஃபஸ்ட்டு லிங்கை பார்த்தீங்கன்னா FOSCOSன்னு சொல்லிட்டு FSSA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. அது கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நல்லா பாருங்கள். 3 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ளை ஃபார் நியூ லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது முதல் ஆப்ஷன். நம்மளோட புதுசாக லைசன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுக்கணும். நம்மளோட ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது லைசன்ஸை ரெனியூவல் பண்ணுறது. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நம்ம இதில் திருத்திக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் தான், அதை நம்ம கிளிக் கொடுக்குறோம். அது கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட லைசன்ஸை என்ட்ரு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது டேட்டு முடியுதுங்களா, அதை என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா சப்மிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. அது கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லைசன்ஸோட நம்பரும் லைசன்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இதில் காமிப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் காமிப்பாங்க. உங்களோட அட்ரஸை காமிப்பாங்க. இதில் பாருங்கள் ஆக்ஷன் சொல்லிட்டு கீழே ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. இதில் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ கேட்டிருப்பாங்க. நம்மளுக்கு எஸ் தான், அதில் எஸ் கொடுத்துக்குங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைசன்ஸை புதுசாக அப்ளை பண்ணுறப்போ எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸில் ஏதாவது என்னென்ன பண்ணீங்களோ அது எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா புதுசாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெனியூவல் தான் பண்ண போகிறோம். கீழே பாருங்கள், ஒரு டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஷாப்போ கடைக்கோ பார்த்தீங்கன்னா ஏதாவது டாக்குமெண்ட் இருந்ததுன்னா இதில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதில் எதுவும் இல்லைனா இது ஆப்ஷனல் தான். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கீழே பாருங்கள், நல்லா பாருங்கள், எத்தனை இயர் போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. இதில் 5 வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ரெனியூவல் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் முதல் வருஷம் மட்டும் கொடுத்துக்கிறேன். இதில் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பாருங்கள், டிக்குன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்துட்டு கீழே பாருங்கள் சேவ் அண்டு நெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. இந்த மாதிரி ஆப்ஷனை கொடுத்த பிறகு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகி வரும். அதை காப்பி பண்ணி அப்படியே என்ன பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி மறுபடியும் ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் உங்களோட பேமெண்ட்டை பார்த்தீங்கன்னா எப்படி பே பண்ணணும்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷனை கிளிக் கொடுத்துங்க. அதை முதல் ஆப்ஷன் கிளிக் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கேட்டிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஜிஎஸ்டி நம்பரை என்ட்ரு பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஜிஎஸ்டி நம்பர் என்ட்ரு பண்ணலனாலும் ஆப்ஷனல் தான். அதெல்லாம் அதை விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நல்லா பார்த்துங்க. இல்லை 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் 3வது ஆப்ஷன் பே. அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பேமெண்ட்டோட அமௌண்ட்டை காமிச்சிடுவாங்க. 100 ரூபா பார்த்தீங்கன்னா ஃபீஸ், அதாவது இது கட்டுறதுக்கான ஃபீஸை அவங்களே ஆட் பண்ணிக்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுற 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ. இப்போ நான் பார்த்தீங்கன்னா யூபிஐ கொடுத்துக்கிறேன். யூபிஐ கொடுத்த உடனே இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடியை என்ட்ரு கொடுத்துக்குங்க. நான் யூபிஐ கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி நான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும்னு சொல்லிட்டு கீழே ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்துக்குங்க. அதை கிளிக் கொடுத்துங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி இப்படியே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் எந்த ஆப் மூலிமா யூபிஐ அமௌண்ட்டை கட்ட போகிறீங்களோ அந்த ஆப்பில் போய்ட்டு உங்களோட அமௌண்ட்டை பே பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய பேடிஎம் ஆப்பில் பே பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் பேன்ற ஆப்ஷனை கிளிக் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதால் பார்த்தீங்கன்னா நான் பேன்ற ஆப்ஷனை மட்டும் நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் கிளிக் கொடுக்குறேன். நான் பே பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பே ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடுது. இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், என்னோடய பேஜுக்குள்ளே போயிடுறேன். லோட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சு. நீங்களே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. என்னோட ரிசிப்ட் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக வந்திருக்கு. நான் இதை வந்துட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோடனே என்னோட பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகுது. இதுதான் என்னோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெராக்ஸ் எடுத்து இல்லை வந்துட்டு பிரிண்ட், அதாவது ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஷாப்பில் வந்துட்டு வச்சுக்கணுன்றப்ப தேவையானப்போ எடுத்து காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டு லைசன்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாகிங் அண்ட் ஃபுட்டு பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்து இந்த மாதிரி தான் வந்துட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மொபைல் மூலிமா லாகிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் லைசன்ஸ் மூலிமா லாகிங் பண்ணுறது. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி லாகிங் பண்ணி நான் மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளோட ஃபுட் லைசன்ஸை டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாகிங்கோட பாஸ்வேர்டு தெரியாது. அந்த பாஸ்வேர்டு எப்படி ஃபர்கட் கொடுத்து நம்ம புதுசாக எப்படி பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணி நம்ம எப்படி லாகிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மேக் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா உடனே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாக. இந்த வீடியோவில் எப்படி ஆன்லைன் மூலிமா ஃபுட் லைசன்ஸை நம்மளே ரெனியூவல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதால உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட முக்கியமான விஷயம், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.